ஹலோ பசங்களா. ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொஸ்டின் என்னன்னா, ஹவு இன்டர்ஃபரன்ஸ் வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு, இதுதான் கொஸ்டின். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, தென் 12th YDSC எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா பேசிக்கா என்ன டேர்ம்ஸ்ல நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் அ சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ். இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம சிம்பிளா எப்படி டினோட் பண்ணுவோம், தட் இஸ் அ சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அப்ப ரெண்டு வேவ் ஒன்னோட ஒன்னு மிங்கிள் ஆகும். இதுல இருந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் கிடைக்கும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸஸும் கிடைக்கும். பட் ஆனா இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகணும்னாவே அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க. the first one, the two sources of light should be coherent. so coherent அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கறத நான் சொல்லிடுறேன். ரெண்டு வேவ் ஒன்னோட ஒன்னு மிங்கிள் ஆகிற வேவ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, they should have a same wavelength, same frequency, same phase. இந்த மாதிரி each and everything அவங்களுக்கு சேமா இருக்கணும். சோ அப்ப each and everything சேமா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ரெண்டு வேவ்ஸையும் நம்ம coherent sources அப்படின்னு சொல்லுவோம். அப்ப coherent sources இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அப்ப வேற ரெண்டு டிஃபரெண்ட் கலர்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா they will become as a different wavelength. சோ அதனால அந்த இடத்துல அது coherent sources கிடையாது. சோ இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And phase, they should have a constant phase. so phase எனக்கு ரேண்டமா சேஞ்ச் ஆயிட்டே இல்லாம அந்த phase highly எனக்கு constant phase ஆவும் இருக்கணும் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். so next question, the two light sources should be narrow. so narrow அப்படிங்கறதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். so narrow அப்படின்னா அந்த ஸ்லிட், அந்த வரக்கூடிய ஹோல்ஸ் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். so அந்த ஹோல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கணும். so டிஸ்டன்ஸ் லெஸ்ஸா இருந்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லெஸ் பிளரிங் கிடைச்சிரும், லெஸ் பிளரிங் கிடைக்கும். இல்லைன்னா அதிக அளவு பிளரிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னா நம்மளால அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, சோ இதெல்லாம் ஓகே. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆமா, இதோட சேர்ந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கண்டிஷனும் இருக்கு. போலரைசேஷன் இஸ் த கண்டிஷன். திஸ் இஸ் அ நெசசரி கண்டிஷன் டு ப்ரூவ் த இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு கம்ப்ளீட்டா அந்த இடத்துல டார்க்கா இருக்காது. so completely dark is not a possible and interference நடக்காது. so இந்த particular reasonனால நம்ம interference ரெண்டு வேவ பண்றோம்னா இவ்ளோ கண்டிஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். this is a one of the important questions. அதை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, உங்களை நான் ஒரு நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். thank you all, bye.